ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிம்மில் நான் பண்ண காமெடிகளும் நான் பார்த்த காமெடிகளும் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் நம்ம இந்த வீடியோ கொண்டு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு ஜிம்முக்கு அப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒர்க் அவுட்ஸ்னால் என்னென்னு தெரியாது. ஆனால் ஒரு 3 days 4 days போகிறதுனால ஒரு பேசிக்கான ஒர்க் அவுட்ஸ் மட்டும் எனக்கு தெரியுது. அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு 40 வயசு இருக்கும் அவருக்கு. 40 வயசில் ஒருத்தர் வராரு. வந்துட்டு அவருக்கு இந்த புதுசாக இருக்கிற மிஷின்ஸில் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண தெரியல. அப்போ என்கிட்ட வந்துட்டு என்ன கேட்குறாருன்னா, தம்பி இந்த மிஷின்ஸில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு சொல்லித்தா அப்படின்றான். அப்போ நான் வந்துட்டு என்னடா இது கூட தெரியாமல் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இலக்காரமாக எல்லாமே பார்த்துட்டு அவருக்கு எனக்கு தெரிஞ்சதை வச்சுட்டு நான் பில்டப் பண்ணி இது அப்படி அது இப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஒரு 2 days அப்படி போகுது. 3ஆவது நாள்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஒர்க் அவுட் ஸ்டைலும் சரி, அவருடைய ரிசல்ட்டும் சரி வேறு லெவலில் இருக்குது. நான் மட்டும் கிடையாது, அந்த ஜிம்மில் இருக்க எல்லாருமே பிரமிச்சு போய் பார்க்குறோம். ஏன்னா அது ஒர்க் அவுட்ஸே இந்த மிஷினில் போட தெரில. ஆனால் ஒரு 2 daysல வந்துட்டு எல்லாத்தையும் பக்காவாக லேர்ன் பண்ணிக்கிட்டு ரிசல்ட் வேறு பயங்கரமாக இருக்குது அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அவட்ட போய் நான் கேட்டேன், ஏன்னா ஒர்க் அவுட்ஸே மிஷினில் போட தெரிலன்னு என்கிட்ட கேட்டிங்க, பட்டு இப்போ பின்னுறீங்களேண்ணே, மிரட்டுறீங்களேண்ணே, எப்படிண்ணே அப்படின்னு. தம்பி, நான் ஜிம் பண்ணதெல்லாம் வந்துட்டு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போல்லாம் வந்துட்டு இந்த மிஷின்ஸ்லாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ராடு டம்பிள்ஸில் தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் இந்த மிஷின்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு. இல்லைண்ணே, ஓகே தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் நீங்கள் 2 daysலேயே உங்களுக்கு நீங்கள் ஒரு 2 days முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட் தெரியுதானே, ரிசல்ட் பயங்கரமாக இருக்கே அப்படின்னு. அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா, இது இப்போ நான் 2 daysல பண்ண ஒர்க் அவுட்டில் ரிசல்ட்டு கிடையாது. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கண்டினியூவாக பண்ண ஒர்க் அவுட்ஸ் ஓட ரிசல்ட்டு தான் நம்ம 2 daysக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, இன்னும் தெரிய வரும் அப்படின்னாரு. ஸோ அவர் சொல்லிவிட்டு ஒரு விஷயம் சொன்னார். இப்போ இருக்கிற மிஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டச்சப்புக்கு மட்டும்தான், அதாவது டச்சப் மீன்ஸ் என்னென்னா நம்மளுடைய பம்பப்புக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ரால்லையும் மேனுவலாக நம்ம பண்ணுறோமோ, ஸோ அதுதான் நம்ம லாங் டைமாக நம்ம உடம்பை நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் பாதுகாக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். அது கேட்டோன்னே எனக்கே ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு. ஏன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிஷின்ஸ்லாம் பெரிய லெவலில் கிடையாது, ப்ரோட்டீன்ஸ் கிடையாது, சப்ளிமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் கிடையாது. அதனால் ஃபுட்ஸு ஃபுல்லாக ஓரளவுக்கு இப்போ இருக்கிற ஒரு சைடிலும் ஓரளவுக்கு ஒரு சத்தான ஃபுட்ஸ் எடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க் அவுட் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவலாக தான் இருக்கும். பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவருடைய உடம்பு அந்த ஸ்ட்ரக்சர், அந்த லேயர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு 2 நாள் ஜிம்முக்கு போன உடனே அந்த பழைய அந்த ரிசல்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. சரி, ஓகே, இது ஒரு காமெடி. இங்கிட்ட இன்னொரு காமெடி என்ன அப்படின்னா, எனக்கு நடந்த ஒரு காமெடி என்ன அப்படின்னா,